ஹலோ, பாகற்காய் வச்சுட்டு நம்ம குழம்பு செஞ்சுருப்போம், பொரியல் செஞ்சுருப்போம், வடகம் கூட செஞ்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு புளிக்குழம்பு ரெசிபி கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வானலியில் ஊற்றிட்டு பாகற்காய் மஞ்சள் தூள் போட்டு கலந்து கழுவி வச்சது அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா புளி ஊற்றிடுங்க. முதல்லையே வந்து காய் வதங்கும் போது லேசாக உப்பு போட்டிருப்போம். இப்போ புளி ஊற்றுனதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வர பக்குவத்துக்கு தேங்காய் துருவல் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மல்லி இலை, அப்புறம் பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு தட்டி வச்ச வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. சாப்பிட சாப்பிட வந்து சாதம் பத்தவே பத்தாதான், அந்தளவுக்கு ஒரு ருசி. அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போதும் ரொம்ப சுவையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்க்கணும். இப்போ கடாய் சோறு, இதை மிஸ் பண்ண முடியுமா? வடச்சட்டி சோறு எப்போவுமே அதுலேயும் இந்த புளிக்குழம்பு வெரைட்டி செய்யும்போது மிஸ் பண்ணவே கூடாதுங்க. சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ இதாக இருக்குது. எண்ணெய் முதங்கிட்டு அந்த குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபி வந்து என்னோடய பையனுக்கே ரொம்ப பிடிக்கும். இது செய்கிற அன்றைக்கி வேறு எதுவுமே வேண்டாம், 2 டைம் இதே குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் கலந்த ஒரு சுவை. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.